வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கொரோனா காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய ஆம்புலன்ஸ் டிரைவர்களை புதுவை சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள டிரைவர் பணியிடங்களில் தினக்கூலி ஊழியர்களாக பணியமர்த்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று பூஜ்ய நேரத்தில் பேசிய புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ அவர்கள், கொரோனா காலத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவர்களின் சேவை மிகவும் பயனுள்ளதாக கருதப்பட்டது. கொரோனா காலத்தில் இறந்தவர்களின் சடலங்களை தூக்கி சுமந்தவர்களின் தற்போதைய நிலை கேள்விக்குறியாகி உள்ளதாக வேதனை தெரிவித்த அவர், தற்பொழுது 64 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் தற்காலிக பணியில் உள்ள நிலையில் அவர்களை பணி நிரந்தரம் செய்வது தொடர்பாக ஏற்கனவே புதுவை முதல்வர் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது புதுச்சேரி சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள 45 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் பணியிடங்கள் தனியார் நிறுவனம் மூலம் நிரப்ப முடிவெடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுதுள்ள 64 ஆம்புலன்ஸ் டிரைவர்களின் நிலைமையை கருத்தில் கொண்டு அவர்களை அந்த காலியாக உள்ள டிரைவர் பணியிடங்களுக்கு தினக்கூலி முறையில் நிரப்ப அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், புதியதாக ஆம்புலன்ஸ் டிரைவர்களை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான மாத சம்பளம் அதிகமாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டிய அவர், தற்போதுள்ள டிரைவர்களை வைத்து தினக்கூலி முறையில் அவர்களுக்கு பணி வழங்கினால் சொற்ப நிதி இதற்கு போதுமானதாக இருக்கும் என்று தெரிவித்தார். இதற்கு தற்பொழுது உள்ள ஆம்புலன்ஸ் டிரைவர்களும் சம்மதம் தெரிவித்துள்ள நிலையில் இதற்கு அரசு உடனடியாக வழிவகை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் 4 பயனாளிகளுக்கு விலையில்லா 3 சக்கர மோட்டார் வாகனத்தை புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசின் விலையில்லா 3 சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் அவர்கள் தலைமை தாங்கி காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகள் 4 நபர்களுக்கு புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் விலையில்லா 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 3 சக்கர மோட்டார் வாகனங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை துணை இயக்குநர் திரு ஆறுமுகம் மற்றும் பாஜக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சாரம் பகுதியில் அமைந்துள்ள முருகர் கோயில் பூங்குளத்தை சீரமைத்து தருமாறு புதுவை முதல்வர் ரங்கசாமியிடம் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் அமைந்துள்ள முருகர் கோயில் பூங்குளத்தை சீரமைத்து கொடுக்குமாறு சட்டசபையில் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ கேள்வி நேரத்தின் போது கோரிக்கை வைத்தார். அதற்கு முதல்வர் பரிசீலிக்கப்படும் என்று பதிலளித்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்கள் கோயில் நிதியிலிருந்து குளத்தை சீர் செய்து தரலாம் என்று கோரிக்கை வைத்தார். அதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி அவர்கள், இந்த அறநிலைத்துறை ஆணையர் மற்றும் கோயில் நிர்வாகத்தினரை அழைத்து பேசி விரைவில் புனரமைத்து தரப்படும் என்று உறுதியளித்தார். காமராஜர் தொகுதிக்குட்பட்ட முருகன் கோயில் அந்த கோயில் சீர் செய்யலாம். நம்ம அரசு நம்ம கோயில் பணத்திலையும் செய்யலாம், அல்லது நம்ம டிஆர்டி மூலமா அவங்க ஷிஃப்ட் செய்ய சொல்லலாம். இல்லப்பா, அதாவது கோயிலுக்கு வந்து ஃபண்ட் வந்து 13 கோடி இருக்கு. நீங்க இந்த பதிலுக்கு பரிசீலனை செய்யப்படும் நீங்க ஒண்ணுமே சொல்ற உனக்கு தான் தெரியுமா ஜான்குமார், நீயே பண்ணுங்க சொல்லி எதிர்பார்த்தேன். பணம் சேர்ந்து முன்னால அங்க 13 கோடி 4 கொஞ்சம் புனிவா இருக்குல்ல அவருக்கு தருகிறேன். நிறைய செய்யறாரு, இதையும் செய்யலாம். நீங்க கொஞ்சம் அங்கிருந்து எடுத்து கொடுத்து நானே பார்த்தேன். கோயில் நிர்வாகத்துல சொல்லி இருக்கேன், அதை எடுத்து அவங்களே செய்யலாம். நீங்க பரிசீலனை செய்யப்படுறீங்க, அந்த வார்த்தை தான் எனக்கு பிடிக்கல. ஜான்குமார் செய்யுங்கன்னு சொன்னா சரியா போயிடுச்சு. விசாரிச்சா என்னன்னு கேட்க ஜான்குமார் சொல்லியும் செஞ்சிருவாரு. இல்ல அதை சொன்னாங்க. நிச்சயமாக சாரம் முருக வேண்டிய பவர் அங்க இருக்கு. 13 கோடி ரூபாய் இருக்கு. அது சுமார் 30 லட்சம் அந்த பவர் என்னன்னு தெரியும். அந்த துறை அமைச்சரும் நீங்க தான். நீங்க ஓகே பரிசு கொடுத்தா சரியா போயிடும். கண்டிப்பாக செய்து கொடுக்கக்கூடிய நம்முடைய கோயில் நிர்வாகத்தில் உள்ள நிதி எடுத்து கூட செய்யலாம். ரொம்ப நன்றி. கேள்வி புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள அங்கன்வாடி கட்டிடங்கள் பழுதடைந்துள்ள நிலையில் புதிய கட்டிடங்கள் கட்டித்தரப்படுமா என சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்றைய கேள்வி நேரத்தின் போது பேசிய நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள்,
நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் செயல்படும் அங்கன்வாடி கட்டிடங்கள் மிகவும் மோசமான நிலையிலும் இடிந்து விழும் நிலையிலும் குடிநீர் மற்றும் மின் வசதி இல்லாமல் பழுதடைந்த நிலையில் உள்ள கட்டிடங்களை புதியதாக கட்டித்தர அரசுக்கு எண்ணம் உள்ளதா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் மத்திய மற்றும் மாநில அரசு நிதியின் மூலம் சக்ஷாம் அங்கன்வாடி 2.0 திட்டத்தின் கீழ் புதிய கட்டிடங்கள் கட்டித்தரப்படும் என பதிலளித்த அவர் பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில் மையங்களில் உதவியாளர்கள் இல்லை என்பதை தன் கவனத்தில் கொண்டுள்ளதை தெரிவித்த அவர் காலியாக உள்ள அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் அதற்கான அறிவிப்பானை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி கருப்பு கொடியுடன் வழக்கு தொடுத்த ஐயாசாமி தீர்ப்பு நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணி நீக்கப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தேர்தல் துறை மூலம் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனையடுத்து அவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்தார். ஆனால் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. புதுச்சேரியில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 9 நாட்களாக பணி நீக்கப்பட்ட ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமையில் காமராஜர் சிலை அருகே ஒன்று கூடிய பணி நீக்கப்பட்ட ஊழியர்கள் கருப்பு கொடியுடன் வழக்கு தொடர்ந்த ஐயாசாமி தீர்ப்புகளை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது சட்டமன்றம் நோக்கி செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் லேசான தள்ளுமுள் ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத கல்வித்துறை இயக்குநரை கண்டித்து தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் நிரந்தர பணியிடங்களில் தொகுப்பூதியம் பெற்று பணிபுரியும் ஆசிரியர்கள் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து சம்பளம் வழங்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்தாமல் தாமதப்படுத்தும் கல்வித்துறை இயக்குநரை கண்டித்து கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊழியர்கள் சங்க சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் ஊழியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். நெட்டப்பாக்கம் அருகே உள்ள கல் மண்டபத்தில் முத்துமாரியம்மன் கோயில் இடத்தை மீட்டு தரக்கோரி அப்பகுதி மக்கள் தொடர் உள்ளீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கல் மண்டபம் முத்துமாரியம்மன் கோவில் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலுக்கு சொந்தமான 7000 சதுர அடி இடத்தில் அதே பகுதியை சேர்ந்த ஒருவர் சொந்தம் கொண்டாடி கிராவல் மண் அடித்துள்ளார். இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் சில மாதங்களுக்கு முன்னர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கொண்டு நெட்டப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரிடம் புகார் அளித்துள்ளனர். ஆதி திராவிட நலத்துறை துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்ட இடத்தை மீட்டு தருவதாக தொகுதி எம்எல்ஏ கூறியுள்ளார். மாதங்கள் பல கடந்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் ஆக்கிரமிப்பு செய்த இடத்தில் அந்த நபர் கம்பி வேலி போட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் கோயிலுக்கு சொந்தமான அதே இடத்தில் பந்தல் அமைத்து தொடர் உள்ளீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுவை முதல்வர் இந்த பிரச்சனையில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். கனுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற ரணக்களிப்பு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கனுவாப்பேட்டை புதுநகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ மயான கொள்ளை விழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் மூலவருக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டு வந்தன. தொடர்ந்து நேற்று நடைபெற்ற ரணக்களிப்பு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலா நடைபெற்றது.
ஊசுடு தொகுதி ராமநாதபுரம் கணபதி நகர் பகுதியில் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவுத்துறை மூலம் ரூபாய் 7 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை குடிநீர் போரினை அமைச்சர் சரவணன் குமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மாஞ்சாலை கணபதி நகர் அருகில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளான மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் குடிநீர் குழாய் இணைத்தல் முதலிய பணிகள் ரூபாய் 7.93 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணன் குமார் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. இவ்விழாவில் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் தனியார் பள்ளி சிறுமி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியருக்கு முன்ஜாமீன் வழங்க பெண்கள் அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்ற நுழைவாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அடுத்த தவளக்குப்பம் தனியார் பள்ளியில் கடந்த மாதம் 14ஆம் தேதி 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கில் அதே பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர் மணிகண்டன் கைது செய்யப்பட்டு கடந்த 40 நாட்களாக காலாப்பட்டு சிறையில் இருந்து வருகிறார். அவருடைய முன்ஜாமீன் மனு இன்று புதுச்சேரி சிறப்பு போக்சோ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண்கள் அமைப்பினர் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் மணிகண்டனுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என நீதிபதியிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தொடர்ந்து நீதிமன்றத்தில் வெளியே வந்து அவர்கள் கையில் பதாகைகளை ஏந்தி நீதிமன்ற நுழைவாயில் முன்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.